அத்தியாயம் 16. மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு படங்களை மட்டும் தன் கையில பொறுக்கி எடுத்துக்கிட்டே நிமிர்ந்தவ பக்கத்துல நின்ன கார்த்திகேயனை கண்கள்ல வலியோட பார்த்தா. அவனும் அந்த படங்களை தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். இது இது அப்படின்னு திணறி அவளை கை அமர்த்தி, இது உண்மையானது இல்லைன்றது எனக்கு தெரியும் சுஜி, இவ்வளவு ஆச்சரியப்பட தேவையில்லை. இது மார்பிங் செய்யப்பட்டதுன்னு பார்த்தாலே தெரியுது. அது மட்டும் இல்லை, என் சுஜியை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவள் வயத்தில் பாலை வார்த்தான். தன்னை இவ்வளவு நம்புற அவனை தான் சந்தேகப்பட்டது தான் தவறுன்ற உண்மை அவளுக்கு கொஞ்சம் வெட்கத்தை கூட உண்டு பண்ணினது. கீழே கடந்த மற்ற பொருட்களை திரட்டி பாலித்தீன் பைக்குள்ள அடைச்சவன் அவகிட்ட கொடுத்துட்டு, இந்த போலி படங்களை கிழிச்சு குப்பையில் போட்டுட்டு வா சுஜி அப்படின்னா. இதை வச்சு முகுந்தனோட முகத்திரையை கிழிக்க விரும்பிய அவ அதையும் அந்த பைக்குள்ள வச்சு மீண்டும் தன் கைப்பைக்குள்ள அதை பத்திரப்படுத்தினான். கேள்வியோட அவளை பார்த்தவனுக்கு பதிலா, திரும்பவும் ஒரு முறை அவனை நம்பியதோட பலனை அனுபவிச்சிட்டேன். ஆனா அவன் இனி ஒரு முறை யாரையும் ஏமாத்தக்கூடாது. அவன் வாயாலேயே அது மார்பிங் செய்யப்பட்டதுன்றதை ஒத்துக்கிற வரைக்கும் அது என்கிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு முடிச்சா. 2 பேரும் மருத்துவமனைக்கு போய் சேர்ந்தப்போ முகுந்தன் டிஸ்சார்ஜ் பண்ணப்பட்டு பில் செட்டில்மெண்ட் செய்யறதுக்காக காத்திருந்தான். இவங்களை கண்டதும், வா சுஜிதா, எங்க ஒன்ன அழைச்சிட்டு வர மாட்டாரோன்னு நினைச்சேன். ஆனா நீ புத்திசாலி, நடந்ததை முழுக்க புரிஞ்சுக்கிட்டு இருப்ப. கார்த்திகேயனை போய் பில் செட்டில் பண்ணிட்டு வர சொல்லு, நாம இங்கிருந்து புறப்படலாம் அப்படின்னா. அவர் எதுக்கு பில்ல செட்டில் பண்ணணும்? அவனை நேரா பார்த்து கேட்டா. பின்ன உயிர் போற அளவுக்கு என்னை காயப்படுத்தினது அவர் தானே, இதுக்கெல்லாம் பிராயச்சித்தம் வேண்டாமா? திமிர் பார்வையை கார்த்திகேயன் கிட்ட செலுத்தி கேட்டான். அவன் பேசுறத ஒன்னும் பேசாம கை கட்டிக்கிட்டு அமைதியா கவனிச்சுக்கிட்டு இருந்தான் கார்த்திகேயன். மேன்மக்களே, அது இருக்கட்டும், நேத்து ஏன் நீங்க எங்க வீட்டுக்கு வந்தீங்க? சுஜிதா மெல்ல கேட்டா. நேத்து காலையில உங்களுக்கு திருமணம் நடந்ததுன்னு கேள்விப்பட்டேன், வாழ்த்திட்டு போகலாமேன்னு வந்தேன். இவன் என்னடான்னா உன்னை பார்க்கவே விடாம திடீர்னு என்னை தாக்கி காயப்படுத்திட்டான். கோர்வையா சொன்னவனை கொஞ்ச நேரம் மௌனமா பார்த்துக்கிட்டு இருந்தான். கத்தி எடுத்துட்டு வந்தது யாரு? கூர்மையோட கேட்டா. கத்தி அது இவர் தான் எடுத்துட்டு வந்தார். ஓஹோ, அவர்கிட்ட வேற என்ன பேசுனீங்க? வேற என்ன பேசின? நான் சுஜிதாவை பார்த்து ஒரு வார்த்தை தெரிவிச்சுட்டு போயிடுறேன், இனி உங்க வாழ்க்கையில நான் குறுக்கிட மாட்டேன்னு தான் சொன்னேன். அவ தன் கைப்பையில இருந்து அவனோட உடைமைகள் அடங்கிய பாலித்தீன் பையை எடுத்து அவன்கிட்ட நீட்டினான். நர்ஸ் நேத்து என்கிட்ட கொடுத்தாங்க, இதெல்லாம் உங்களுடையது தானே அப்படின்னா. மேலோட்டமா அதை திறக்காம பார்த்தவன், ஆமா ஆமா என்னுடையது தான் அப்படின்னு அவசரமா தலையணைக்கு அடியில மறைச்சு வச்சான். அதுல இருக்கிற எல்லாம் உங்களுடையது தானா? திரும்பவும் அழுத்தத்தோட அவ கேட்டா. அடா ஆமாம்னு தான் சொல்லிட்டேனே, திரும்ப திரும்ப ஏன் கேட்குற? சலிப்போட கேட்டான். இல்ல, அதுல ஏன் சம்பந்தப்பட்ட ஒன்றும் இருந்ததை எதேச்சியா பார்க்க நேரிட்டுது. ஒருவேளை வேற யாராவது வச்சிருப்பாங்களோன்னு உங்ககிட்ட கேட்டேன். நீ எதை கேட்குற சுஜிதா? பதற்றம் அடைஞ்சான் முகுந்தன். அந்த படங்களை தான் குறிப்பிடுறேன். அவனை நேர் பார்வை பார்த்து கேட்டா. அதுக்குள்ள சுதாரிச்சுக்கிட்டவனோட குறுக்கு புத்தி வேலை செஞ்சுது. தான் அடைய முடியாத இவளை அவனும் அடையக்கூடாதுன்ற எண்ணம் மேலவங்க தன் புத்தியை காட்ட தொடங்கினான். அதை நீ பார்த்துட்டியா? நீ மட்டும்தானே பார்த்த? பரவாயில்ல விடு, நான் அதை பற்றி மேற்கொண்டு எதுவும் விவாதிக்க விரும்பல. ஏதோ அவளுக்கு நன்மை செய்யறதா நினைச்சு கண்களை உருட்டி அவன் கடைக்கண்ணால கார்த்திகேயனை பார்த்து பேசினது இவ ஆத்திரத்தை இன்னும் கிளறினது. நேரடியா அவன்கிட்ட கேட்க தொடங்கினான். அதை எப்படி தயாரிச்சிங்க முகுந்தன்? தயாரிச்சேனா? ஏதோ அறியாதவன் மாதிரி அவன் கேட்டான். இல்லை, இப்படி இருக்குமோ, என்ன போல முகத்தோற்றம் கொண்ட வேற யாரையாவது நீங்க சந்திச்சிங்களோ? சேச்சா, உன்னை போல ஒருத்தி இந்த உலகத்திலேயே வேற யாரும் கிடையாது அப்படின்னவன் தொடர்ந்து, அங்கே போனதையெல்லாம் நான் மறந்துட்டேன் சுஜிதா, நீ இனி நிம்மதியாக வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்னதும் வந்ததே இவளுக்கு கோவம். என்னது? எங்கே போனதெல்லாம்? யாரோட யார் போனது? நீங்கள் உளறி கொட்டுறதையெல்லாம் கேட்க இங்கே யாரும் தயாராக இல்லை. ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லிடுங்க. யாரை கொண்டு இந்த படங்களை தயாரிச்சிங்க? இல்லை இவர் சொன்ன மாதிரி போலீஸ் தான் அதை விசாரிக்கணுமா அப்படின்னு கொஞ்சம் குரலை உயர்த்தி கேட்டா.
தலை குப்புற விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டலைன்னு சொல்கிறவன் முகுந்தன் அவ்வளவு சீக்கிரமாக தன்னுடைய தவற ஒத்துப்பானா? யாரும் எங்கேயும் போகலை, நானும் எதுவும் யாருக்கிட்டேயும் காட்டலை, போதுமா? பில்லை செட்டில் பண்ணிட்டு வர சொல்லு, நான் கிளம்புறேன் அப்படின்னு நழுவினான். முதல்ல ஒன்றை புரிஞ்சுக்கோங்க முகுந்தன், நீங்கள் முன்னாடி என் பணத்தை எடுத்துக்கிட்டு ஏமாற்றிட்டு போனீங்க, திரும்பி வந்து என்னையே ஏமாற்ற பார்க்குறீங்க. நீங்கள் திரும்பி வந்தப்பவே உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே தள்ளி இருக்கணும். என் அப்பாவோட நண்பர்ன்ற ஒரே காரணத்துக்காக விட்டேன். இல்லை, இதை இப்படியே விட போகிறதில்ல அப்படின்னு தன் கணவன் பக்கம் திரும்பினவ, இவனுக்கு நீங்கள் தான் சரி, போலீஸை கூப்பிடுங்க, இல்லை இது போல் எத்தனை ஏமாற்றுகள் தொடருமோ அப்படின்னு தீர்மானமாக சொன்னான். மெல்ல பெருமூச்சை வெளியிட்ட கார்த்திகேயன், நான் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டேன் சுஜி, ஆனால் மருத்துவமனையில் இருக்கிறவரை தொந்தரவு பண்ண வேண்டாமேன்னு இருந்தேன். இவர் வெளியில் போகும்போது அரெஸ்ட் பண்ணப்படுவார். ஆனால் என்னை தாக்கிய சம்பவத்துக்காக மட்டும் இல்லை, இவர்கிட்ட ஏமாந்த ஒருத்தர் இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கார். அது போகட்டும், நீ ஏன் அனாவசியமாக டென்ஷன் ஆற அப்படின்னு நிதானமாக கேட்டான். மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை அறிஞ்சுக்கிட்டா சுஜிதா. கடகடன்னு தலையணைக்கு அடியில் இருந்த அந்த கவரை எடுத்து அது உள்ளே இருந்த படங்களை கையில் எடுத்து 2 4 கிழிச்சு அவனோட கை எட்டுற தூரத்தில் இருந்த குப்பை தொட்டியில் போட்ட முகுந்தன், தோ எல்லாத்தையும் அழிச்சிட்டேன், இனி கவலை இல்லை, போலீஸ் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்க வேண்டான்னு உன் கணவர்கிட்ட சொல்லு, நான் வேற ஊருக்கு போயிடுறேன் அப்படின்னு படபடன்னு பேசினான். இப்போவாவது இந்த படத்தை எப்படி தயாரிச்சிங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு மிரட்டினா சுஜிதா. 2 பேரையும் மாறி மாறி பார்த்த முகுந்தன், சரி ஒத்துக்கிறேன், ஒரு ப்ரௌசிங் சென்டரில் நான் தான் உன்னோட படத்தையும் என்னோட படத்தையும் கொடுத்து இப்படி பண்ண சொன்னேன், போதுமா? இது என்ன அவ்வளவு பெரிய கொலை குற்றமா? ஏதோ உன் மேலே கொண்ட காதலால் அப்படி செஞ்சுட்டேன் அப்படின்னு அப்பவும் மேலிட்ட பரிதாப குரலால் அவகிட்ட நடிச்சுக்கிட்டு இருந்தான். காதலா? சி, அந்த வார்த்தையை சொல்ல உனக்கு எந்த அருகதையும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் கிரீச்சிட்ட குரல்ல சுஜிதா. இது ஒன்றும் பெரிய கொலை குற்றம் இல்லைதான் முகுந்தன், ஆனால் நீ செஞ்ச கொலைக்கு தண்டனை கிடைச்சா தீரும் கார்த்திகேயன் சொன்னான். ஐயோ கொலையா? நானா? ஐயோ, ஏதோ ஒரு கொலை குற்றத்தில் என்னை மாட்டி வைக்க பார்க்குறாரு உன் கணவர், தயவு செஞ்சு என்னை விட்டுட சொல்லு அப்படின்னு கெஞ்ச தொடங்கினான். இரத்த காயம், கத்தி பட்டிருக்குன்னு புகார் இல்லாமல் மருத்துவம் பார்க்க முடியாதுன்னு டாக்டர் காவல் நிலையத்துக்கு தெரிவிக்க வேற வழி இல்லாமல் உன்னோட ஃபோட்டோவையும் வீட்டில் இருந்த CCTV காட்சிகளையும் காவலர்களுக்கு அனுப்பியிருந்த முகுந்தன் அப்படின்னு அவனை பார்த்தவன், இப்போ நானே விட்டுட சொல்லி கேட்டாலும் போலீஸ் விட மாட்டாங்க. உன்னோட படத்தை பார்த்ததும் பேரை கேட்டாங்க, முகுந்தன்னு சொன்ன. காவலர்களோ உன் பேர் கோபி, அதுவும் கோவை கோபின்னு சொன்னாங்க. கோயம்புத்தூரில் நீ ஒரு பெண்ணை ஏமாற்றி அதை தட்டி கேட்ட அவளோட கணவனை கொலை செஞ்சுட்டு இங்கே ஓடி வந்திருக்கியான். அந்த பெண் தன்னோட அண்ணனோட சேர்ந்து உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் தேடி இருக்கிறாங்க. உன் கொலையை நேரில் பார்த்த அந்த பெண்ணே அதுக்கு சாட்சியாக இருந்திருக்கிறா. அதனால இனி நீ தப்பிக்க முடியாது. கார்த்திகேயன் பேசிக்கிட்டு இருக்கும்போதே சடார்னு படுக்கையிலேருந்து எழுந்த முகுந்தன் அங்கே ட்ரிப்ஸ் போட நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஸ்டாண்டை எடுத்து கார்த்திகேயன் தலையை குறி வச்சு தாக்க தொடங்கினான். இதனை எதிர்பார்க்காத சுஜிதா வீல்னு கத்திக்கிட்டே அவங்க 2 பேருக்கும் இடையில புகுந்தா. ஆனால் அவளை லாவகமாக விலக்கிய கார்த்திகேயன் முகுந்தனை அனாயாசமாக தடுத்து படுக்கையில் தள்ளினான். இவளோட அலறலை கேட்டு உள்ளே ஓடி வந்த நர்ஸ் சூழ்நிலை அறிஞ்சிக்கிட்டு உதவிக்கு இருந்த ஆண் நர்ஸை உறக்க அடித்து முகுந்தனை அமுக்கி பிடிச்சு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு விட்டார். நீங்கள் போங்க சார், நாங்கள் பார்த்துக்கிறோம். டாக்டரும் நீங்களும் கேட்டுக்கிட்டதால போலீஸ் உள்ளே வராமல் இருக்காங்க. நீங்கள் வெளியேறியதும் அவங்க உள்ளே வந்துடுவாங்க, நீங்கள் போங்க. விபரம் அறிஞ்சு அவங்க 2 பேரையும் வெளியேற்றினார் அந்த நர்ஸ். மெல்ல சுஜிதாவை தன் கை அணைப்பிலேயே நடத்தி வந்து காரில் ஏற்றி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தான் கார்த்திகேயன். இன்னும் லேசாக உதறலோடு அமர்ந்திருந்த தன் மனைவியை மெல்லவே கரம் பிடிச்சு நேராக அவங்களோட அறைக்குள்ளே அழைச்சிட்டு போனான். உள்ள நுழைஞ்சதும் தான் தாமதம். எல்லாத்தையும் மறந்து பட்டுன்னு அவனை கட்டி அணைச்சி கோண அழத் தொடங்கினான். மென்மையாக அவளை தட்டி கொடுத்தவன் அவள் அழுது தீர்ற வரைக்கும் எந்த இடையூறும் பண்ணாமல் மௌனமாக நின்னான். மெல்ல மெல்ல அவளோட அழுகை குறைஞ்சு சின்ன விசிப்பாக மாறியதும் மெல்ல நடத்திட்டு போய் படுக்கையில் அமர வச்சான். மேஜையில் இருந்த கண்ணாடி ஜார்லேருந்து கவிழ்த்து வைக்கப்பட்டிருந்த கண்ணாடி டம்ளரில் நீரை ஊற்றி அவளை குடிக்க வச்சான். அவளையே பார்த்துக்கிட்டு இருந்த அவனோட கண்களில் தெரிஞ்ச எதிர்பார்ப்பை அறிஞ்சுக்கிட்டவளா, சாரி என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு பார்வையை தரையில் பதிச்சு மெல்ல முணுமுணுத்தா. சாரி கேட்குற அளவுக்கு என்ன நடந்துட்டுது, அதையெல்லாம் மறந்துடு அப்படின்னா. அந்த படங்களை காண்பிக்க தான் அவன் நேற்று உங்ககிட்ட வந்தானா? நீங்கள் அதை பார்த்ததை பற்றி என்கிட்ட எதுவும் சொல்லலையே. ஆமாம்,
நேற்று அதை அவன் காட்டும்போதே அது உண்மை இல்லைன்றது எனக்கு தெரியும். அதனால அவன்கிட்டே அந்த படங்களை திரும்ப கொடுத்து ஓடிப்போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் கையில் கத்தி எடுத்தான். நான் அதை தடுத்துக்கிட்டு இருக்கும்போது நீ நெருங்கி அதை பார்த்து அவனே அவன் கையில் கிழிச்சுக்கிட்டான். அந்த சிசிடிவி ஆதாரத்தை தான் போலீஸுக்கு அனுப்பினேன். அவன் ஆடின நாடகத்தை நீ உண்மைன்னு நம்பிட்ட அப்படின்னு அவன் குரலில் ஆதங்கம் இருந்தது. சாரி, அதுக்காக நான் மீண்டும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ரத்தத்தை பார்த்ததும் ஏற்பட்ட குழப்பத்தால் அவனை நம்பிட்டேன். நான் நம்புறது தெரிஞ்சதும் அவனும் அளவில்லாமல் ஏமாத்த பார்த்துருக்கிறான்றது புரிஞ்சப்போ தான் என்னுடைய முட்டாள்தனம் எனக்கு புரிஞ்சுது. குரலில் மெய்யான வருத்தத்தோட அவனோட மன்னிப்பை வேண்டினா மங்கை. பரவாயில்ல வீடு, நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும். ஆனால் அப்போ கூட எனக்கு தான் ஏதோ ஆபத்துன்னு நினச்சி நீ ஓடி வந்த. அப்போது ஏதோ சொல்லி கத்திக்கிட்டு வந்தியே அப்படின்னு தன் நெற்றியை லேசாக தட்டி யோசிக்கிற மாதிரி பாவனை செஞ்சான். அவனோட பேரை உறக்க கத்திக்கிட்டு ஓடியது அவளுக்கு படம் போல் நினைவு வந்தது. ஆனாலும் அது அவன் நினைவில் வச்சிருப்பான்றது இவ எதிர்பார்க்கல. திடீர்னு ஏற்பட்ட வெக்கத்தால் முகத்தை குனிஞ்சிக்கிட்டா. ஆமாம் தானே சுஜி, என்னன்னு கத்திக்கிட்டே வந்த? அது எனக்கு மறந்துட்டது. பொய், அது எப்படி மறக்கும்? எனக்கு மறக்காதது மாதிரி உனக்கும் மறக்காது. உங்களுக்கு மறக்கலைன்னா நீங்கள் சொல்லுங்களேன். ஏன் உங்களுக்கு அவ்வளவு வெக்கமா? நாங்கள்லாம் நீங்கள் கேட்டதாலா செல்ல சுருக்கங்களோட பேர் அழைக்கிறோம். ஆமாம், உங்களுக்கு எப்போலேருந்து இந்த செல்ல சுருக்கம் தோன்றுனது? பேச்சை மாற்றினான். சொல்கிறேன், எல்லாத்தையும் சொல்லத்தானே போகிறேன். என் மனசில் கிடக்கிற எல்லாத்தையும் உன்கிட்ட பகிரத்தான் போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னே ஒரு பூஸ்ட் மாதிரி நீ அந்த வார்த்தையை சொன்னாதான் என்ன? அவன் பார்வையில் இருந்த எதிர்பார்ப்பு மறையாததால் என்னன்ற மாதிரி அவளும் பார்த்தா. அப்படின்னு அவளை ஊக்கினான். தலையை குனிஞ்சிக்கிட்டே கார்த்தின்னு அழைச்சேன் அப்படின்னு மெல்ல முணுமுணுத்தா. என்னது, காதில் விழலை அப்படின்னா அவன். கார்த்தி கொஞ்சம் ராகத்தோடு அழைச்சி காட்டினான். அப்பா, என் பேரை இவ்வளவு இனிமையான குரலில் கேட்குறதுக்கு எத்தனை வருஷங்களாக காத்திருக்கிறேன் அப்படின்னு வசனம் பேசினான். என்ன வருஷங்களாவா? ஆமாம், வருஷங்கள் தான் அப்படின்னா புன் சிரிப்போட. 5 வருஷங்களாவா? இல்லையே, ஏறக்குறைய 15 வருஷங்களா. என்னது, 15 வருஷங்களாவா? ஆச்சரியத்தில் வாயை பிளந்தா. ஆமாம், உன்னோட 13வது வயசில் எடுத்த புகைப்படம் ஒன்று பாட்டியோட கைக்கு கிடச்சிருந்தது. நான் லீவுக்காக கிராமத்துக்கு போயிருந்தேன். அப்போ அந்த புகைப்படத்தை என்கிட்ட காட்டி உன்னை பற்றி அவங்க சிலாகிச்சுக்கிட்டு இருந்தது இப்போ நடக்கிற மாதிரி எனக்குள்ளே பதிஞ்சிருக்கு அப்படின்னபடி அந்த நிகழ்வை அவளோட பகிர்ந்தான் கார்த்திகேயன். பாட்டி பாட்டி, எவ்வளவு நேரமாக அழைச்சிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுடைய மனசே இங்கே இல்லை போலவே. இதை பாருங்களேன், நான் உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கிற இந்த காலனியை பார்த்தீங்களா? இதை நீங்கள் வீட்டுக்குள்ளேயே அணிஞ்சுக்கிட்டு நடக்கலாம், துணியால் ஆனது அப்படின்னு குதூகல குரலில் பாட்டிக்கிட்ட தான் வாங்கிட்டு வந்த பரிசை காட்டிக்கிட்டு இருந்தான் கார்த்திகேயன். அது வரைக்கும் தன் கையில் வச்சிருந்த படத்திலேயே லயிச்சு போயிருந்த சிவகாமி பாட்டி அவனோட குதூகல குரலால் கவரப்பட்டு அவன்கிட்ட தன் கவனத்தை திருப்பி அவன் கையில் வச்சிருந்த பெட்டியை வாங்கி திறந்து பார்த்து அந்த புது வகையான காலனியை தன் காலில் அணிஞ்சு பார்த்து அதனால் கிடைச்ச சுகத்தில் மகிழ்ந்து அவனோட தோளோட தோள் அணைச்சி தன்னோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. எழுந்து 4-5 அடிகள் நடந்து பார்த்து கிடைச்ச ஆனந்தத்தை அவனோட பகிர்ந்துக்கிட்டாங்க. பாட்டி நடை பழகிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சோஃபா மேலே விட்டுட்டு போயிருந்த புகைப்படம் அவனை கவர அதை கையில் எடுத்து பார்த்தவன் பார்வையில் அதுவரை பார்த்திருந்த புகைப்படங்களில் தெரிஞ்ச குழந்தைத்தனம் மாறி அவளோட உருவம் இவனோட மனத்தோட்டத்தில் விதையூன்றி மலரத் தொடங்கிய முதல் தோற்றமாக ஆழமாக பதிஞ்சுது. இவனோட கரத்தில் இருந்த புகைப்படத்தை கண்டு பாட்டி தன் காலனி சந்தோஷத்தை தள்ளி வச்சுட்டு ஓடோடி வந்து இவன் பக்கத்தில் உட்காந்து அந்த படத்தை தன் கையில் வாங்கிக்கிட்டு, பாத்தியா கார்த்தி, என் பேத்தி எவ்வளவு அழகு, அச்ச அசலா இது என் சின்ன வயசு ஃபோட்டோ மாதிரியே இருக்கு, ஒரு பெண்ணா மலர்ந்திருக்கிறா, இவளை நேர்ல பார்த்தா எப்படி இருக்கும், என்னை தேடி ஒரு நாள் வருவா, அப்போ அன்னைக்கு அவளை வாரி அணைச்சு இந்த பட்டு கன்னங்கள்ல முத்தங்களை வாரி வழங்குவேன் என் செல்ல குட்டி அப்படின்னு படத்துல தெரிஞ்சவளோட கன்னத்தை தொட்டு தன் உதட்டில் வச்சு ஒற்றிக்கிட்டாங்க சிவகாமி பாட்டி. நீயும் பட்டணத்துல தானே படிக்கிற, ஒருவேளை உன் கண்ணில் அவ பட்டா என்னை பத்தி சொல்லி இங்க அழைச்சிட்டு வருவியா அப்படின்னு கேட்டவங்க, வேணாம் வேணாம், அவளே என்னை தேடி வர்ற நாள் வரும்,
இந்த பாட்டியை சந்திக்க துடிச்சுக்கிட்டு அவளே வருவா அப்படின்னு தனக்குள்ள பேசிக்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் அந்த படத்தை உத்து பார்த்துக்கிட்டு இருந்த பாட்டி அதுக்கப்புறம் அதை அவங்கிட்ட கொடுத்து, இதையும் அந்த ஆல்பத்துல சேர்த்து வச்சுட்டு கார்த்தி அப்படின்னு தன் கலங்கி இருந்த கண்களை தொடச்சிக்கிட்டாங்க. ஆனா அந்த குறிப்பிட்ட புகைப்படத்தோட பின்புறம் என் சுஜினி எழுதப்பட்டு அவனோட பெட்டியில குடிபுகுந்தது பாட்டிக்கு தெரியாது. அன்னையிலிருந்தே நீ ஏன் சுஜிதான், பரவசமான குரல்ல சொன்னான். உடல் சிலிர்த்தது சுஜிதாவுக்கு. ஆனாலும் ஒரு புகைப்படத்தை பார்த்தா அவங்களோட அந்த அன்போட தவிப்பை எப்படி சொல்றது? பாட்டி உன் மேல கொண்ட ஆசையாலையும் பாசத்தாலையும் தன்னோட அன்பை வெளிப்படுத்துற வழி தெரியாம உன்னோட படங்களை சேகரிச்சு வச்சுக்கிட்டு அதை பார்த்து தன் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா உன்னை நேர்ல கண்டப்போ அவங்களால அதை அனுபவிக்க முடியாம பிரிஞ்சிட்டாங்க. நானும் கடந்த 5 வருஷங்களா உன் நினைவுகளோட மட்டுமே வாழ்ந்தேன். ஆனா 5 வருஷங்களுக்கு முன்னாடி முதலா உன்னை நேர்ல பார்த்தப்போ புதுசா எந்த உணர்வும் எனக்கு வந்துடல. வழக்கம் போல என் மனசுல உன்னோட உரையாடுற மாதிரி தான் அந்த 1 வார காலமும் இருந்திருக்கேன். பாட்டியோட திருமண கண்டிஷன் கூட அவங்க இறக்குற முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியாது. அப்போ நீ என்னை தவறா கூட நினைச்சிருக்கலாம். ஆனா அது எனக்கு சந்தோஷத்தை தான் கொடுத்தது. அப்படி ஒரு இக்கட்டான நிலையில உன்னை நிறுத்தி வச்சு திருமணம் செய்ய ஒரு பக்கம் என் மனசு மறுத்தாலும் இன்னொரு பக்கம் கனவு நினைவாக போகுதுன்ற எண்ணம் மேலோங்கி இருந்ததால அந்த திருமணத்துக்கு சம்மதிச்சேன். அதுக்கப்புறம் நீ முகுந்தனை பத்தி சொல்லிட்டு பணமா உன்னோட பங்கு சொத்தை வித்து கேட்டதும் என் மனசு வழக்கம் போல என்னோட கனவு வாழ்க்கைக்கு திரும்பிடுச்சு. அது ஒன்றும் எனக்கு கஷ்டமானதா தோணலை. ஏன்னா உன்னோட நன்மை மட்டுமே உன் மேல நான் கொண்ட அன்புக்கு அடையாளம். ஆத்மார்த்தமா பேசியவனை பார்க்கும்போது தன்னோட அதிர்ஷ்டம் தன் பக்கத்திலேயே வந்தும் தான் அதை உதைச்சிட்டு வந்திருக்கிறத உணர்ந்தா சுஜிதா. லேசா தொண்டையை கணச்சிக்கிட்டவ, ஆனா காட்சியிலிருந்து மறைஞ்சு போனா கருத்துலேருந்து மறைஞ்சிடும்பாங்களே. அவளோட குரல்ல தெரிஞ்ச சந்தேகத்தை நிவர்த்தி செய்யற மாதிரி அவன் அவளை கரம் பிடிச்சு அழைச்சிட்டு போனது அவனோட தியான அறைக்கு. தன்கிட்ட இருந்த சாவியை போட்டு அந்த கதவை திறந்தவன் உள்ளே போனதும் எல்லா விளக்குகளையும் போட்டு சுவரில் தொங்கிக்கிட்டு இருந்த ஸ்க்ரீன் துணிகளை சர்ன்னு விளக்கினான். பளிரிட்ட விளக்கொலியில் இவங்க 2 பேரும் மணக்கோலத்தில் நின்றுட்டு இருந்த படம் பிரகாசமாக ஒளிர்ந்தது. அதை கண்டு திகைச்சு போன சுஜிதா கண்கள் 2 வியப்பில் விரிய தன்னையும் அறியாமல் மெல்ல நடந்து போய் அது படம்தானான்றதை தெரிஞ்சுக்க நினச்சா மாதிரி தொட்டு தடவி பார்த்தா. இவங்களோட அளவுக்கு உண்டான உயரத்தில் ரொம்ப நேர்த்தியாக அந்த படம் அங்கே பொருத்தப்பட்டிருந்தது. கண்களில் மிதமிஞ்சிய வெட்கமும் லேசான கேலியுமா அவனை திரும்பி பார்த்தவ, ஒருவேளை கண்கள்ல இருந்து காட்சி மறைய வேண்டான்றதுக்காக இப்படி செஞ்சு வச்சுக்கிட்டீங்களோ அப்படின்னு கேட்டா. சிரிச்சுக்கிட்டே அவளை நெருங்கி தன்னோட இறுக அணைச்சான் அவளுடைய கணவன். என்னவோ இந்த காதலை பற்றியெல்லாம் எனக்கு அவ்வளவா அனுபவம் கிடையாதே அப்படின்னு அடக்கமாக பதில் சொன்னா சுஜிதா. ஆமாம், இதில் எனக்கு அனுபவம் அதிகம்தான். ஆமாம், இப்போ அனுபவம் கிடைச்சிட்டுதா அவளோட கேட்டான். தன் வெட்கத்தை மறைக்கிறதுக்காக பார்வையை திருப்பியவளை முகத்தை தன் பக்கம் திருப்பி, என்ன சுஜி, எப்போ இருந்த அந்த அனுபவம் உனக்கு கிடைச்சிது? ஒருவேளை இப்போதானா அப்படின்னு கேட்டான். கொஞ்ச நேரம் சிந்திச்சவ, அப்படி சொல்லிட முடியாது. உங்களை போல என்னால் தீர்க்கமாக எதையும் உணர்ந்ததை அறிஞ்சு சொல்றது கஷ்டம்தான். ஆனால் எனக்குள்ளேயும் இந்த எண்ணம் இருந்திருக்கும்ன்றது ஒரு சில காரியங்களால் எனக்கு புரியுது அப்படின்னா. அப்படியா, இனியே ஏன் அந்த தயக்கம்? திறந்துடுறது தானே கிண்டலோட கேட்டான். நான் சொன்னதுக்கப்புறம் என்னை நீங்கள் கிண்டல் பண்ணக்கூடாது அப்படின்னு வீராப்பு காட்டி கேட்டா. ஓகே சொல்லு பார்க்கலாம் அப்படின்னா அவன். என்னதான் முகுந்தன் பணத்துக்காக திருமணத்தை செஞ்சுக்கோன்னு சொல்லியிருந்தாலும் மணமகன் இடத்துல வேற யாராவது, அவ்வளவு ஏன் அந்த முகுந்தனே கூட இருந்திருந்தாலும் அந்த திருமணத்துக்கு நான் சம்மதிச்சிருக்க மாட்டேன்னு தான் எனக்கு தோணுது. அதோட நம்ம கலாச்சாரப்படி ஒருத்தனை திருமணம் செஞ்சுக்கிறது வாழ்க்கையில் ஒரு முறைதான்றதும் எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த பேரளவு திருமணமே என் வாழ்க்கையில் நடக்கிற ஒரே திருமணம்னு திட்டப்படுத்திக்கிட்டேன். அப்பாவையும் பறி கொடுத்ததுக்கப்புறம் இந்த உலகத்தில் எனக்குன்னு சொந்தங்கள்னு யாரும் இல்லைன்ற நினைவு வர்றப்பெல்லாம் நீங்கள் கட்டிய தாலியையும் மோதிரத்தையும் எடுத்து அணிஞ்சுக்கிட்டு ஒரு உறவுக்குள்ளே இருக்கிற மாதிரி எண்ணத்தை தோற்றுவிச்சிக்க முடிஞ்சுது. அப்பெல்லாம் அது வெறும் ஒரு பாதுகாப்புக்காகன்னு நினச்சிருந்தேன். ஆனால் சமுதாயத்து பார்வையில் வேணும்னா அது ஒரு பாதுகாப்பாக இருக்கலாம். என் உள்ளத்துக்கு மட்டும் தெரிஞ்சிருந்ததுனால அது காதலாத்தானே இருந்திருக்கணும்.
தன்னோட மனசுல நீண்ட நாளைய கேள்விய அவனுக்கு பதிலா அளிச்சா. படபடன்னு தன்னோட கரங்களை தட்டி ஆரவாரம் செஞ்சவன், வாவ் வாவ், இதுவல்லவா உண்மை நேசம். நான் ஏதோ என்னை மட்டும்தான் காதலுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன நினைச்சுக்கிட்டு இருமாந்திருந்தேன். ஆனா பார்க்க போனா என்னை விட அதிக நேசத்தை உனக்குள்ள ஒளிச்சு வச்சுக்கிட்டு வாழ்ந்திருக்கிற, கிரேட் அப்படின்னு பாராட்ட அள்ளி தெளிச்சான். வெட்கத்தோட முகமெல்லாம் ரத்தத்தை பூசி நின்னவளை மதிமயங்கி கொஞ்ச நேரம் கண்ணிமைக்காம பார்த்த அவளோட கணவன் அடுத்த நொடி தன் அணைப்பில் அவளை நிறுத்தி அவளோட முகமெல்லாம் தன்னோட முத்தாரத்தை பதிச்சான். அவனோட இறுகிய அணைப்புல இருந்து விடுதலை கிடைச்சப்போ அவளுக்கு மூச்சு வாங்கினது. அவனை ஏறெடுத்தும் பார்க்க முடியாம வெட்கம் பிடுங்கி தின்னுது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருந்த நேரமெல்லாம் போதல. இரவே விடியாதே பகலே தொலைஞ்சு போன்னு ஓருடல் ஈருயிரா கிடந்த நேரமெல்லாம் இனிமையா இருந்தது. திருமணம் நடந்த புதன்கிழமை அன்னைக்கே மணமக்கள் கிட்ட ட்ரீட் கேட்ட கிருத்திகா சரவணனுக்கு அந்த வார இறுதியில தனிப்பட்ட ட்ரீட்டா அவங்களோட கிராமத்துக்கு அழைச்சிட்டு போய் கொடுக்கறதா வாக்கு கொடுத்திருந்தாங்க. அதன்படி இதோ சனிக்கிழமை காலை 5:30 மணிக்கு நகரத்திலேருந்து புறப்பட்ட 5 பேரும் கிராமத்துல நுழைஞ்சு ஏறக்குறைய அவங்களோட பண்ணை வீட்டையும் நெருங்கிக்கிட்டு இருந்தாங்க. வழக்கம் போல அணுக்குட்டி விண்டோ சீட்ல அமர்ந்திருக்க, அவள் அருகில சுஜிதாவும் அவளை இடையோட ஒட்டி பாதி தோலை அணைச்சாப்புல கார்த்திகேயனும் அமர்ந்திருக்க, அந்த பெரிய காரை சரவணன் செலுத்திக்கிட்டு இருக்க, அவனோட மனைவி கிருத்திகா பக்கத்து சீட்ல உட்கார்ந்து அவனை செலுத்திக்கிட்டு இருந்தா. அக்கா அக்கா, அதோ பாருங்க, கிரீன் ஹவுஸ், சூப்பர் ஹவுஸ், ஃப்ளவர் கார்டன், ப்ளீஸ் அக்கா அங்க போகலாம். குதூகலத்தோட தன்னோட கரங்களை தட்டிக்கிட்டு தூரத்துல தெரிஞ்ச அந்த வீட்டை காண்பிச்சு காருக்குள்ள இருந்த அணுக்குட்டி கத்திக்கிட்டு இருந்தா. ஓ, அந்த வீடா? அந்த வீட்டோட உரிமையாளர் நம்மளை எல்லாம் உள்ள அனுமதிப்பாரான்னு தெரியலையே அப்படின்னபடி தோல்ல படர்ந்திருந்த அவனோட கரத்தால சுஜிதாவோட கன்னத்துல கோலம் போட்டு கேட்டான் கார்த்திகேயன். அந்த ஓனர் எங்க இருக்காரு அங்கிள்? நான் கேக்குறேனே, அதை பார்த்துட்டு போட்டோ மட்டும் எடுத்துட்டு போயிடலாம். நான் ஸ்கூலுக்கு போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் காண்பிப்பேன். அவங்கெல்லாம் கிராமத்து வீட்டையே பார்த்ததில்லையா? கெஞ்சலோட கொஞ்சினா குழந்தை. ஏன் குழந்தைகிட்ட அப்படி சொல்றீங்க? மெல்லிய குரல்ல தன் கணவன் கிட்ட ரகசியம் பேசினா சுஜிதா. அவ காது பக்கத்துல குனிஞ்சு அவளோட மாம்பழ கன்னத்துல அவனோட உதடு உரச, உண்மையத்தானே சொன்னேன் அப்படின்னவன் மெல்ல தன்னோட வேலையையும் காட்டாம விடல. சரவணன் கிட்ட அந்த வீட்டுக்குள்ள காரை செலுத்த சொல்லிய கார்த்திகேயன் இந்த காரை கண்டதும் யாருன்னு கேட்காம அந்த பெரிய கேட்டை திறந்த காவலாளி அடித்த சல்யூட்டுக்கு பதிலாக புன்னகையோட தலையாட்டினான். என்ன சார், உங்களுக்கு சல்யூட் அடிக்கிறார்? காரை பார்த்து அடிக்கிறாரா இல்லை உங்களை ஏற்கனவே அவருக்கு தெரியுமா? காரை உள்ளே நுழைச்சிக்கிட்டே கேட்டான் சரவணன். இந்த வீட்டு ஓனர் எனக்கு தெரிஞ்சதால எனக்கு சல்யூட் அடிக்கிறானா இருக்கும் அப்படின்னபடி நின்றுட்டு இருந்த கதவை திறந்து முதல்ல இறங்கினவன் மறுபக்கம் வந்து அணுக்குட்டியும் சுஜிதாவும் இறங்க உதவி செஞ்சான். ஏறக்குறைய 4 மணி நேரம் இடைவிடாமல் ஓட்டிட்டு வந்த களைப்பு நீங்க டிரைவர் சீட்லேருந்து கீழே குதிச்சு இறங்கிய சரவணன் கைகளை மேலே தூக்கி முறிச்சுக்கிட்டே தன் களைப்பை நீக்கிக்கிட்டு இருந்தான். கீழே இறங்கிய அணுக்குட்டி யாரையும் கேட்காம தோட்டத்துக்குள்ளே நுழைஞ்சு ஓட தொடங்கினான். ஒவ்வொரு செடியையும் பூவையும் தொட்டு தொட்டு ரசித்து மகிழ்ந்துக்கிட்டு இருந்தா. அவளை கண்ட கிருத்திகா, ஏய் அனு, இங்கே வா, அனுமதி இல்லாமல் இப்படி நுழையக்கூடாது. முதல்ல அங்கிள் போய் அனுமதி வாங்கிட்டு வரட்டும், அப்புறம் நம்ம எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம். பூக்களை எல்லாம் பறிக்கக்கூடாது, யாராவது திட்ட போகிறாங்க அப்படின்னு படபடத்துக்கிட்டே அவளை பிடிச்சி இழுத்து நிறுத்தினான். இருக்கட்டும்க்கா, குழந்தைய தடுக்காதீங்க அப்படின்னா சுஜிதா. இல்லை சுஜா, யாராவது ஏதாவது சொல்லிடக்கூடாது பாரு அப்படின்னு ஒரு தாயாக கவலைப்பட்டா. சரி, நான் அந்த ஓனர்கிட்ட இப்போவே கேட்டுடுறேன் அப்படின்ன கார்த்திகேயன் மனைவியை விட்டு கொஞ்சம் தள்ளி நின்று கைகளை முன்பக்கம் கட்டிக்கிட்டு கொஞ்சம் முன்னோக்கி குனிஞ்சு, வருக 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 எஜமானி அம்மா, இதோ இந்த ஏழைகள் உங்களது மாளிகையை சுற்றி பார்க்க உங்களது அனுமதியை வேண்டி காத்திருக்கிறோம் அப்படின்னு நாடக வசனம் பேசினான். சரவணனும் கிருத்திகாவும் அவளை வியப்பு நிறைஞ்ச கண்களால் பார்க்க, ஷ், என்ன நீங்க, ஏன் இப்படி என் காலை வாடுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சுஜிதா. ஹாஹான்னு வாய் விட்டு சிரிச்ச கார்த்திகேயன் சரவணனையும் கிருத்திகாவையும் பார்த்து, இதுதான் இந்த இளவரசியோட மாளிகை, நாம வந்திருக்கிறது இங்க தங்க தான் அப்படின்னு விளக்கினான். தன் தாயோட கைப்பிடியில நின்றுகிட்டு இருந்த அணுக்குட்டி சடார்னு பிடுங்கிக்கிட்டு ஓடி வந்து சுஜிதாவோட கரத்தை பிடிச்சுக்கிட்டு, அக்கா இது உங்க வீடா? வாவ், சூப்பர்க்கா, இனி நம்ம இங்கேயே இருப்போமா அப்படின்னு தன் போக்கில் பேசிக்கிட்டு இருந்தா. சட்டுன்னு குனிஞ்சு அவளை தூக்கிக்கிட்ட சுஜிதா, ஆமாண்டா, இது நம்ம வீடு தான், இங்கேயும் நம்ம தங்கலாம் அப்படின்னு பதில் அவளுக்கு சொல்லி மற்றவங்களை பார்த்தா.
அந்த வீட்டோட பணியாட்கள் ஒரு பக்கமா நின்று இவங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறதா அப்பதான் இவங்க பார்த்தாங்க. அதிலிருந்து முன்னேறி வந்த ராஜாராமன் அவங்கள நெருங்கி, வாங்க சார், வாங்க மேடம், பிரயாணம் நல்லபடியா இருந்துதா, உள்ள வாங்க அப்படின்னு வாஞ்சையோட அழைச்சான். ஹலோ ராஜாராமன், எப்படி இருக்கீங்க? என்ன பார்வதி அம்மா, சௌக்கியமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவங்கள நெருங்கி விசாரிக்க தொடங்கினான் கார்த்திகேயன். அனுவை இறக்கி விட்டுட்டு சுஜிதாவும் அவனோட இணைஞ்சுக்கிட்டா. அந்த தோட்டத்தை விட்டு விலகி வரவே மனசில்லாம இருந்த குழந்தைய இழுத்துக்கிட்டு உள்ள போனாங்க. வீட்டோட உள்ளழகை கண்டு வியந்து போய், சுஜா, இப்படி ஒரு வீட்டை வச்சுக்கிட்டு நீ ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்ட அப்படின்னு கிசுகிசுத்தா கிருத்திகா. அக்கா, இது முதல்ல என் வீடு இல்லை, என் பாட்டி வீடு, அதுக்கப்புறம் அவர் வீடு ஆச்சு அப்படின்னு அவ கிசுகிசுத்தத பாம்பு செவியினால புரிஞ்சுக்கிட்ட கார்த்திகேயன் அவங்க 2 பேரையும் நெருங்கி, ஹலோ சிஸ்டர், ஆக்சுவலா சிவகாமி பாட்டியோட பேத்தியான சுஜிதாவோட வீடு தான் இது. நடுவுல நான் ஒரு கார்டியனா இருந்து செயல்பட்டேன், அவ்வளவுதான். இதை அவளால புரிஞ்சுக்கவே முடியல. மீண்டும் மீண்டும் என் வீடு இல்லை, என் வீடு இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறா. நீங்களாவது புரிய வைங்க அப்படின்னு குரலை தாழ்த்தி கொஞ்சம் அழுத்தத்தோடையே சொன்னான். சொத்து என்னுடையது தானே அடிச்சுக்கிறவங்களை பார்த்து இருக்கிறேன், இப்படி என்னுடையது இல்லைன்னு சொல்றவங்கள இப்பதான் பார்க்குறேன். சரி, இதுக்கு என்னால ஒரு தீர்வு சொல்ல முடியும் அப்படின்னு சொன்ன கிருத்திகாவை 2 பேரும் ஆவலோட பார்த்தாங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒருத்தரை உருவாக்கினா இந்த வீடு அந்த ஒருத்தருக்கே போய் சேரும் அப்படின்னு மெல்ல சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சா. அடடே, நீ என் சகோதரின்றத நிரூபிச்சிட்டம்மா, ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு தன் கரங்களை தலைக்கு மேல தூக்கி வணங்கியவன் திரும்பி தன் மனைவியை பார்த்த பார்வையில தன்னை அடக்க பார்த்தும் முடியாம போக சிரிச்சுக்கிட்டே படியில ஏறி ஓட தொடங்கினா சுஜிதா. அவளை துரத்துறம் பேர் வழினா அவளை தொடர்ந்து தானும் மேல் நோக்கி ஓடினான் கார்த்திகேயன். இதோ இந்த கள்ளம் கபடமற்ற காதல் ஜோடியோட ஏக்கம், கனவு, காதல், எண்ணமெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையை வண்ணமயமாக்கட்டும். சுபம். முற்றும். மாயாவின் எண்ணமெல்லாம் வண்ணமம்மா நாவல் இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்தொரு நாவலில் சந்திப்போம். நன்றி.